புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 30 தொடக்கம் 35. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானில் இருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானில் இருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானில் இருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானில் இருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். சிந்தனை: வாழ்வு தரும் உணவு என்பதை பற்றிய இயேசுவின் போதனை இன்று எமக்கு தரப்படுகின்றது. இந்த போதனையில் இடம்பெறும் உரையாடலில் கலந்து கொள்பவர்கள் முந்தைய நாள் 5000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு உணவு பகிர்ந்தளித்த போது அக்கூட்டத்தில் இருந்தவர்களாவர். உடலுக்கான உணவை தேடும் தேடலோடு இந்த போதனை தொடங்குகின்றது. பின்னர் அது படிப்படியாக ஆன்மீக ஊட்டமளிக்கும் உணவின் வெளிப்பாட்டுக்குள் ஆழமாக இறங்குகின்றது. இயேசு அதனை நிலைவாழ்வு அளிக்கும் உணவு என்கின்றார். மக்கள் இதனை புரிந்து கொள்ள கடினப்படுகிறார்கள். அதற்காக ஓர் அடையாளம் காட்டும்படி கேட்கின்றார்கள். 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் பயணம் செய்த போது அவர்களுக்கு வானில் இருந்து பொழியப்பட்ட மன்னா அப்பத்தை கேள்விக்கு உட்படுத்துகின்றனர். அவர்களின் அந்த கேள்வியே இயேசுவின் போதனைக்கு திறவுகோலாக அமைகிறது. பாலைவனத்தில் பொழியப்பட்ட மன்னாவை முன்வைத்து இயேசு தாமே புதிய மன்னா என்றும் தாமே வானில் நின்று இறங்கி வந்த உணவு என்றும் வெளிப்படுத்துகின்றார். வானில் இருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானில் இருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்று இயேசு கூறுகின்றார். ஆயினும் மக்கள் இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை. அவர்களின் இந்த விளங்காத நிலையே, ஐயா, இந்த உணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்கின்றனர். இயேசு வேறு ஏதாவது ஓர் உடல் பசியை போக்கும் உணவை தர இருக்கின்றார் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர். அப்போதுதான் இயேசு கூறுகின்றார், நானே வாழ்வு தரும் உணவு, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்கிறார். வாழ்வு தரும் உணவு என்ற போதனையை கேட்கத் தொடங்கும் போது நம்பிக்கையின் மறைபொருளுக்குள் நாம் அழைத்துச் செல்லப்படுகின்றோம். நற்கருணை அறிவின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதொன்றல்ல, அது இறைவனின் பிரசன்னம். அதற்குள்ளே நாம் நுழைய அழைக்கப்படுகின்றோம். கடவுள் தம்முடைய மறைந்த பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் செபம் மூலம் மட்டுமே நற்கருணையை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். நற்கருணையை நாம் இன்று எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம் என்பதை இன்று சிந்திப்போம். ஆன்மீக கொடையாகிய புரிதலே நற்கருணையை நாம் மேலும் மேலும் புரிந்து கொள்ள உதவும். இந்த புரிதலுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். செபம். ஆண்டவரே, உமது பிரசன்னமாகிய தேவ நற்கருணையை மேலும் மேலும் நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கற்பித்தருளும். ஆமென்.